Over
முன்னே போய் நல்லா கவனிங்க. வேதத்தை இந்த ஒரு வசனத்துல இருந்து முழு வேதமும் புரியும் பாருங்க. நான் சொல்ற காரியம் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னதுதான். கோணனாளவிகள் இருக்காதுன்னு சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? பூமி பொல்லாப்புக்குள்ளயும் இருளுக்குள்ளயும் இருக்கு. வசனம் சொல்லு கோணனாளவிகள் ஒரு விஷயம் இருக்கும். ஆனா கோணனாளவிகளான காரியம் நமக்கு வராது. அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் முன்னே போய் கோணனாளவிகளை சபையாக போறாரு. அல்லேலூயா. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சென்றாரே நம்மை காத்தார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. காலத்திலும் இந்த நேரத்திலும் ஆனந்தமே பரமானந்தமே
பெரிய யுத்தம் வரும்பொழுது முதலாவது அவர்கள் பாடுகிற கூட்டத்தை அவர்கள் நிறுத்தினார்கள். பெரிய யுத்தத்திற்கு முன்பாக வீட்டிலே சபையிலே நீ ஆராதிக்க கூடுவாயானால், தேவனை ஆராதிப்பாயானால் அந்த யுத்தம் கர்த்தருடையதாய் மாறிவிடும். அதுக்கு முன்னதாக வரைக்கும் அந்த யுத்தம் முன்னடையதாய் இருக்கும். நீ ஆராதிப்பாயானால், தேவனை துதித்து மகிமைப்படுத்துவாயானால், துதிக்கிற இடத்துல நீ கூடி வருவாயானால், அதற்கு பின் இந்த யுத்தம் முன்னடையதில்லை. இனி வருகிற நாட்டில் எந்த காரியமும் அது கர்த்தருடைய யுத்தமாய் மாறி போகும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். 2023 எந்த குதிரைக்கு எந்த காரியத்திற்காக ஆயத்தமாகிறீர்களோ, எந்த காரியத்தில் அடியெடுத்து வைக்கிறீர்களோ, எந்த காரியம் நின்று போய் இந்த காரியம் எனக்கு நன்மையை முடிய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். Thank you, Jesus.